இப்போ நம்ம ஆப்ரேட்டரோட டைப்பில் அடுத்தது பார்க்க போகிறது ஸ்பெஷல் ஆப்ரேட்டர். இதுக்கு ஏன் ஸ்பெஷல் ஆப்ரேட்டர்னு வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஆப்ரேஷனுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த ஒவ்வொன்றுமே தனித்தனி பெரிய டாபிக். ஸோ பிட்வீன் ஒரு தனி டாபிக் இருக்குது, இன்னுன்னு இருக்குது, லைக் இருக்குது, ஈஸ்னல் இருக்குது. நம்ம இப்போது சாம்பிளுக்கு அதில் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் மட்டும் பார்ப்போம். ஸோ ஆப்ரேட்டர் கேட்டகரியில் பார்ப்போம். அடுத்தது நம்ம தனியாக இந்த ஒவ்வொரு டாப்பிக்கையும் கவர் பண்ணுவோம். ஓகேவா? அடுத்தடுத்து வரக்கூடிய செஷனில் நம்ம அதை கவர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ பிட்வீனுங்கிற ஆப்ரேட்டர் எதுக்காக யூஸ் பண்ணோன்னா, ரெண்டு வேல்யூஸ் கொடுத்துட்டு அதுக்கிடையில் ஏதாவது நமக்கு டீட்டெயில்ஸ் ரிட்ரீவ் பண்ணணும், டேட்டா ரிட்ரீவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னுங்கிறது இது கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் மட்டும் தனியாக யூஸ் பண்ண முடியாது. வேர் கிளாஸு அதே மாதிரி மல்டிபிள் ஆப்ரேட்டர்ஸ், மற்ற ஆப்ரேட்டரை இது கூட சேர்த்து யூஸ் பண்ணணும். அடுத்த லைக். ஸோ லைக்னா அது மாதிரி. ஸோ இப்போ நம்ம கொடுக்கறது ஃபுல்லாக, இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஆவரேஜ் ஈக்குவல் டு 16 கொடுத்தோம். ஸோ அதுக்கு பதிலாக கரெக்டாக கொடுக்காம அப்ராக்சிமேட்டாக ஒரு வேல்யூ கொடுத்தோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது விஜய் அப்படின்னு ஒரு நேம் இருக்குது. ஸோ விஜய்ங்கிற நேமு எனக்கு எப்படி வரணும்னா விஐன்னு ஸ்டார்ட் பண்ணால் போதும், ஜேஏஒய் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு ஸ்டார்ட் பண்ணுறது விஐன்னு ஸ்டார்ட் பண்ணோம், எப்படி முடிஞ்சாலும் பரவாயில்ல. அதே மாதிரி எனக்கு ஒரு நேமோட கடைசி 2 லெட்டர் ஜேஒய்ன்னு முடியணும், ஃப்ரண்ட்டில் எது வந்தாலும் பரவாயில்ல. ஸோ அந்த மாதிரி ஏதாவது நம்ம போட்டு சர்ச் பண்ணும்போது பர்டிகுலர் பர்சனோட நேம் தெரியாது, ஆனால் அப்ராக்சிமேட்டாக அவங்க நேமில் ஒரு பாதி தெரியும். இல்லை ஒரு வேல்யூ ஏதோ ஒரு எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்கா அதில் ஃபுல்லாக நமக்கு தெரியாமல் அப்ராக்சிமேட்டாக 2 லெட்டரோ 3 லெட்டரோ தெரியுது அப்படின்னா அவங்கள சர்ச் பண்ணுறதுக்கு இந்த லைக்குங்கிற ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தனியாக வைல்ட் கார்டு கேரக்டர்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை நம்ம தனியாக டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போதைக்கு சாம்பிளுக்கு மட்டும் ஒரு 1 or 2 எக்ஸசைஸ் நான் கொடுக்குறேன். அதே மாதிரி ஈஸ்னல். ஸோ ஈஸ்னல் அப்படின்னா அந்த டேட்டா ரெக்கார்டில் நம்ம ஆட் பண்ணுற டேட்டா நல்லா இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இதுவும் தனியாக ஒரு டாபிக் இருக்குது. நம்ம இங்கே ஒரு சாம்பிளுக்கு மட்டும் ஒன்று பார்ப்போம். ஓகேவா? ஸோ நல்ல எடுத்துக்கிற மெமரி வந்து 0. நல்லுன்னா ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லாத இடத்துல மெமரி ஆக்குப்பை பண்ணாது. ஆனால் மற்ற ஆப்ரேட்டர் பார்த்திங்கன்னா மற்ற டேட்டா டைப்பு நம்ம இன்டர்நெட் எடுத்துக்கிட்டோம்னா 2 பைட் எடுத்துக்கணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதுக்கும் வந்து மெமரி உண்டு, ஆனால் ஈஸ்னலுக்கு மட்டும் 0 மெமரி தான் எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அதை வந்து ஒர்க் பண்ணி செக் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ புதுசாக ஒரு டேபிள். இப்போ நம்ம இந்த ஸ்பெஷல் ஆப்ரேட்டரை செக் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன டேபிள், பெருசாக க்ரியேட் பண்ணால் அவங்களுக்கு காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, டைப் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால சின்ன டேபிள் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முதல்ல ஒரு புது டேட்டா பேஸ், நம்ம ப்ரீவியஸாக யூஸ் பண்ண டேட்டா பேஸை அப்படியே இருக்கட்டும், அதிலே கண்டினியூ பண்ண வேணாம், புதுசாக க்ரியேட் பண்ணோம். இதில் பார்த்தீங்கன்னா கிரியேட் டேட்டா பேஸ். ஸோ புது டேட்டா பேஸ் ஆர்ட்ஸுங்கிற நேமில் ஒரு டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த கலர்லேயே வராது, நான் டேட்டா பேஸில் எஸ்எஸ்எம்எஸில் நம்ம டைப் பண்ணும்போது நான் காட்டுறேன். ஓகேவா? இப்போதைக்கு என்னென்னு மட்டும் கவனிங்க, நம்ம யூஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணிட்டோம். அடுத்து அந்த டேட்டா பேஸை கரண்ட் டேட்டா பேஸாக யூஸ் பண்ணுறோம். அடுத்து ஒரு டேபிள், ஒரு சின்ன டேபிள் தான். ஸோ கிரியேட் டேபிள், டேபிளோட நேமு கிளாஸு _a. ஓகேவா? ஸோ டேபிளுக்கு ஒரு புது நேமில் இருக்கணும் டேபிள் அப்படிங்கிறதுனால கிளாஸு _aன்னு கொடுத்துருக்கேன். ஸோ அந்த கிளாஸுக்குள்ளே உள்ள காலம் பார்த்தீங்கன்னா ஐடின்னு ஒரு காலம், ஸ்டூடெண்ட் நேம்னு ஒரு காலம், அதுக்கப்புறம் மார்க்குன்னு ஒரு காலம், ஏஜ்னு ஒரு காலம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏஜுங்கிற காலம் புதுசாக நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இங்கே மார்க்லாம் இன்டிஜர்னு வந்துடும், ஐடி இன்டிஜர்னு வந்துடும், நேம் மட்டும் வேர்கேர் மேக்ஸிமம் 50 கேரக்டர்ஸ். ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணி டேபிள் ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை நான் டேட்டா பேஸ்லேயே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ டைப் பண்ண வேணாம், சாஃப்ட்வேருக்குள்ளேயே நான் காட்டுறேன். ஸோ நீங்கள் அதே பேஜில் டைப் பண்ணிங்கன்னா சேவ் பண்ணும்போது நீங்கள் மாற்றி சேவ் பண்ணுறீங்க. அதனால் நியூ கொரி போயிடுங்க. நான் கரெக்டாக சேவ் பண்ணுறதுனால நான் இங்கேயே அதே பேஜுக்குள்ளே யூஸ் பண்ணுறேன்.
நீங்கள் ஸோ இப்போ நம்ம ஸ்பெஷல் ஆப்ரேட்டருக்காக ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணோம். ஸோ டேபிளை க்ரியேட் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ப்ரீவியஸாக இந்த டேட்டா பேஸில் ஏதாவது ஓவர்லாப் ஆகலாம், அதனால் புதுசாகவே ஒரு டேட்டா பேஸை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ டேட்டா பேஸை எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறோம். எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ அடுத்து அந்த டேட்டா பேஸை கரண்ட் டேட்டா பேஸாக நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே ஆர்ட்ஸுங்கிற டேட்டா பேஸ் இங்கே அப்டேட் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிங்க. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது டேபிள் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ டேபிளில் நமக்கு ஐடி, ஸ்டூடெண்ட் நேம், மார்க்கு, ஏஜ் அப்படிங்கிற ஒரு 4 காலம் மட்டும் இருக்கிற மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிறோம். அடுத்தது க்ரியேட் பண்ண அந்த டேபிளில் ஆட்ரிபியூட்ஸ் ஆட் ஆகிருக்கா, அதாவது காலம்ஸ் ஆட் ஆகிருக்கா அப்படிங்கிறத நான் இங்கே செக் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு அவுட்புட்டில் 4 காலம் எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ கரெக்டாக க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போது வேல்யூஸை இன்சர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ 4 வேல்யூஸை நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன் ஷார்ட்கட் மெத்தட் மூலயமா. ஓகேவா? ஸோ இதுவும் எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. இப்போது ஆட் ஆகிடுச்சான்னு நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இங்கே மார்க்கு எதுவுமே நல் வேல்யூவாக இல்லாமல் எல்லாமே வந்து நமக்கு ஃபில் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது பண்ண வேண்டியது, இப்போ நம்ம ஸ்பெஷல் ஆப்ரேட்டரை இங்கே அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிறது பிட்வீன். ஸோ பிட்வீனில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸோ நம்ம அவுட்புட் கொரியில் தான் இந்த ஸ்பெஷல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அவுட்புட் கொரிங்கிறது செலக்ட். ஸோ செலக்ட் ஆஸ்டிச் ஃப்ரம். ஸோ எந்த டேபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் ஏ அப்படிங்கிற டேபிள் தான். ஸோ கிளாஸ் ஏங்கிற டேபிள் தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த டேபிளில் நம்ம வேர் கிளாஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ வேர். ஸோ பிட்வீன் அப்படின்னாலே மினிமம் 2 வேல்யூஸ் இருக்கணும். ஸோ அங்கே என்ன பண்ணுறோம்? ஏஜ் பிட்வீன் 20 and 22. ஸோ 20க்கும் 22க்கும் இடையில இருக்கிற அந்த ஏஜ் உள்ள பீப்புள் நமக்கு இங்கே அவுட்புட்டில் வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்? இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ 20க்கும் 22க்கும் இடையில ஒரு 3 டேட்டா நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ 3 டேட்டா நமக்கு இங்கே அவுட்புட்டில் வந்துருக்குதா? ஸோ இப்போ அடுத்தது பாருங்கள், செலக்ட் ஃப்ரம். ஸோ சேம் அவுட்புட் கொரி கிளாஸ் ஏங்கிற டேபிளில் வேர் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். வேர் எங்கே அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட் நேம் அப்படிங்கிற அந்த காலமில் அப்ளை பண்ண போகிறோம். அதில் இங்கே இன் அப்படிங்கிற இந்த ஆப்ரேட்டரை இங்கே யூஸ் பண்ணுறேன். ஸோ இன்னுனா இருக்கா இல்லையா? ஸோ இங்கே என்ன இருக்கணும்? ஏபிசி. ஸ்டூடெண்ட் நேமில் ஏபிசின்னு 3 நேம் இருக்குதா? ஸ்டூடெண்ட் நேமில் எனக்கு ஏபிசின்னு 3 நேம் இருக்குதா? 3 வேல்யூ இருக்கான்னு செக் பண்ணுறோம். ஏபிசிடி 4 வேல்யூவே இருக்குது. நம்மள்கிட்ட கேட்டிருக்கிறது 3 தான். ஸோ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஏசிடி. ஸோ ஏசிடிங்கிற 3 வேல்யூ இங்கே நமக்கு அவுட்புட்டில் வந்திருக்கு. ஸோ அடுத்தது மறுபடியும் செலக்ட் ஃப்ரம் கொரி போட்டுக்கிறோம். கிளாஸ் ஏங்கிற டேபிள் வேர் எங்கே அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா மார்க்குங்கிற காலமில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ மார்க்கில் நமக்கு 88, 81, 57 அப்படிங்கிற 3 மார்க்கு இருக்கிற டேட்டா மட்டும் நமக்கு வேணும். ஓகேவா? ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது அந்த 3 மார்க் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ 3 மார்க்கும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ 88 ஏசிடி இந்த 3 ஸ்டூடெண்ட்டோட மார்க்கு 88, 81, 57 இருக்குது. ஸோ அடுத்தது அதே செலக்ட் ஃப்ரம் கொரி இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிளாஸ் ஏங்கிற டேபிளில் வேர் கிளாஸ் யூஸ் பண்ணுறோம். அதில் ஐடி. ஸோ ஐடி பார்த்தீங்கன்னா நமக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னா 134 அப்படிங்கிற ஐடி இருக்கிற அந்த வேல்யூ மட்டும் நமக்கு வேணும். ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். நமக்கு அவுட்புட்டில் 134 இருக்கிறது மட்டும் வேணும். ஸோ இதுவே நமக்கு ஐடி 124 வேணும் அப்படின்னா இப்படி நம்ம சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ 124 யார் இருக்கா? ஏபிடி அப்படின்னு 3 பேர் இருக்காங்க. ஓகேவா? உங்களுக்கு எப்படி தேவையோ நீங்கள் அதை எடுத்துக்க வேண்டியதான். ஸோ அடுத்தது மறுபடியும் செலக்ட் ஃப்ரம் கொரி கிளாஸுங்கிற டேபிள் ஏஜில் அப்ளை பண்ணுறோம். ஸோ ஏஜில் பார்த்தீங்கன்னா 21, 22, 20. ஸோ இந்த 3 டேட்டா இருக்கக்கூடிய 3 ஏஜ் இருக்கக்கூடிய அந்த டேட்டா மட்டும் நமக்கு வேணும். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ ஏசிடி அப்படிங்கிற அந்த டேட்டா தான் நமக்கு அவுட்புட்டில் கிடைக்குது. ஸோ இன் ஆப்ரேட்டரில் ஸோ பிட்வீனில்
நம்ம இந்த மாதிரி எப்படிலாம் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கேயே வந்து மார்க் கூட அப்ளை பண்ணலாம். ஸோ பிட்வீனில் போயிட்டு நீங்கள் மார்க்கில் அப்ளை பண்ணோம் அப்படின்னாலும் இங்கே அப்ளை பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இங்கே ஏஜுக்கு பதிலாக மார்க் போடுங்க. ஸோ மார்க்கில் பார்த்தீங்கன்னாக்கா 70 to 90. ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ அதில் நமக்கு ஒரு இந்த ரேஞ்சுக்குள்ளே 70 to 90ல் 3 வேல்யூ இருக்குது. ஏபிசி வேல்யூ அதுக்குள்ளே தான் வருது. ஓகேவா? ஸோ இன் ஆப்ரேட்டரும் ஆர் ஆப்ரேட்டர். ஸோ இன்ன வந்து நம்ம ஆறு மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறோம். இது அல்லது அது. ஸோ நம்ம ஆறு தனியாக பார்க்க போகிறோம். ஸோ இங்கே இன்னும் வந்து ஆறு மாதிரி தான் இங்கே ஒர்க் பண்ணும். சரியா? ஸோ அடுத்தது கடைசியாக ஸ்பெஷல் ஆப்ரேட்டரில் லைக்கு. ஸோ லைக்குனா நான் ஆல்ரெடி சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னா எக்ஸாக்டாக அந்த கீவேர்டு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏஜ் நம்ம கரெக்டாக கொடுத்தோம், 21, 22, 20ன்னு. இங்கே அந்த மாதிரி நம்ம கொடுக்க தேவையில்லை. இங்கே என்ன பண்ணுறோம் பாருங்கள், செலக்டு கிளாஸ் ஏங்கிற அந்த டேபிளில் வேறு கிளாஸ் யூஸ் பண்ணுறோம். வேறு எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் நேமில் நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸ்டூடெண்ட் நேமில் லைக் ஏ பக்கத்தில் போட்டிருக்க அந்த பர்சன்டேஜ் சிம்பிள் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து ஒயில்ட் கார்டு கேரக்டர்னு சொல்லுவோம். ஸோ ஏ அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணால் போதும். ஸோ அந்த நேம் வந்து ஏன்னு ஸ்டார்ட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் என்ன கேரக்டர் இருந்தாலும் ஓகே. ஸோ ஏக்கு அப்புறம் பி இருக்கலாம், பிலேருந்து இசட் வரைக்கும் இதெல்லாம் இருக்கலாம். ஓகேவா? ஆனால் ஏக்கு அப்புறம் ஒரு கேரக்டர் இருக்கலாம், மல்டிபிள் கேரக்டர் இருக்கலாம். ஸோ அந்த பர்சன்டேஜ் போட்டோம் அப்படின்னாலே ஏக்கு அப்புறம் என்ன கேரக்டர் வேணாலும் அப்ளை ஆகலாம். ஸோ இப்போ நமக்கு என்ன வரும் அவுட்புட்னு பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருக்க நேமே வந்து ஏபிசிடி தான் வச்சுருக்கோம். அப்போது ஏங்கிற ஒரே ஒரு வேல்யூ மட்டும்தான் இங்கே நமக்கு அவுட்புட்டில் வரணும். ஓகேவா? ஸோ இதுவே நேம் வந்து நம்ம லென்த்தாக டைப் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா ஏன்னு ஸ்டார்ட் ஆகிற நேம் வந்திருக்கும். ஸோ இங்கே ஏன்னு ஒன்று தான் இருக்குது. ஸோ அவுட்புட்டு நமக்கு வந்துருச்சு. ஸோ லைக்கை பற்றி நம்ம தனியாக ஒரு டாபிக் பார்ப்போம். அதில் நிறையா ஒயில்ட் கார்டு கேரக்டரை எப்படிலாம் யூஸ் பண்ணுறதுங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் நம்ம ஸ்பெஷல் ஆப்ரேட்டர்ஸ். நம்ம இதோட மார்னிங் செஷனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு